Amen. From Psalm 90. சங்கீதம் 90 பார்த்து கொண்டு வருகிறோம். We have learned some very, very precious and powerful lessons during this pandemic. இந்த கோவிட் நாட்களிலே மிகவும் விலையேறப்பட்ட ஒரு சில பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். So much we have experienced. பலவிதமான காரியங்களை இந்த காலகட்டத்திலே நாம் உணர்ந்திருக்கிறோம். Pain, agony, loss, வலிகள், இழப்பு போன்ற காரியங்கள், disappointments, ஏமாற்றங்கள், confusion, குழப்பங்கள், fear gripped our hearts. நம் பயம் நம்முடைய இதயத்தை அப்படியே பிடித்துக் கொண்டது. We were all crippled. இப்படியாக நாம் முடங்கி போய் கிடந்தோம். During lockdown, இந்த லாக்டவுன் நாட்களிலே we were all inside our homes, நம்முடைய வீட்டுக்குள்ளேயே நாம் முடங்கி கிடந்தோம். watching those news, அந்த செய்தியே பார்த்து கொண்டிருந்தோம். watching people perish, நமக்கு முன்பாக மக்கள் அழிவதை, fall and die before our very eyes. நம்ம சொந்த கண்களுக்கு முன்பாக அவர்கள் மடிந்து போவதை நாம் பார்த்து So this கொண்டிருந்தோம். COVID ஆகவே இந்த கோவிட் taught us some precious lessons. வெளியேறப்பட்ட பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தது. Life is a school. ஆகவே வாழ்க்கை என்பது ஒரு பள்ளிக்கூடம். If Psalmist was here, இப்பொழுது ஒருவேளை இந்த சங்கீதக்காரன் இருந்தால், Psalmist who wrote Psalm 119, இந்த 119வது சங்கீதத்தை எழுதின அந்த சங்கீதக்காரன் if he இருந்தால், was here, அவர் ஒருவேளை இப்பொழுது இங்கே இருந்தால், he would have said like this. அவர் இப்படியாக சொல்லி இருக்கலாம். He says in 119 verse number 67, 119:67 வசனத்தில் இப்படியாக நாம் பார்க்கிறோம். now if he was in our place, அவர் நம்முடைய இடத்திலே ஒருவேளை இருந்தால், he would have said like that, இப்படியாக like சொல்லி this. இருக்க கூடும். Before Corona, இந்த கொரோனா நாட்களுக்கு I முன்பாக went astray. நான் வழி தப்பி நடந்தேன். Before Corona, இந்த கொரோனா நாட்களுக்கு I did முன்பாக not look to you. நான் தேவனை நோக்கி I பார்க்கவில்லை. did not rely on you. நான் தேவனை சார்ந்து நடக்கவில்லை. Rely on your promises. அவருடைய வாக்குத்தத்தத்தை சார்ந்து நடக்கவில்லை. Before Corona, கொரோனா நாட்களுக்கு I did முன்பாக not draw close to you. நான் தேவனிடத்து கிட்டி சேரவில்லை. Now after Corona, ஆனால் இந்த கொரோனா நாட்களுக்கு பிறகு your word do I keep hearing. உம்முடைய வார்த்தையை நான் கேட்டுக்கொண்டே Your இருக்கிறேன். word do I keep receiving. உம்முடைய வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். Your word do I keep loving. உம்முடைய வார்த்தையை நான் நேசித்துக் கொண்டே Your இருக்கிறேன். word do I keep obeying it. உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கிறேன். This is how he would have prayed. இப்படிதான் அவர் ஜெபித்திருக்க கூடும். Let this be our prayer today. இது இன்றைக்கு நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Life is a school. வாழ்க்கை என்பது ஒரு பள்ளிக்கூடம். God is our teacher. தேவனே நமக்கு ஆசிரியராக We இருக்கிறார். are learning precious lessons. பல விலையேறப்பட்ட பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். The prayer of Moses, the man of God. இந்த தேவ மனுஷனான மோசேவின் ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். Moses is asking, மோசே இப்படியாக கேட்கிறார். verse number 12. 12வது வசனத்திலே பார்க்கிறோம். Oh, teach us to live well. நாங்கள் நல்ல விதமாக வாழ எங்களுக்கு கற்றுக் Teach கொடுங்கள். us to live wisely and well. ஞானமாக நல்ல விதமாக வாழ எங்களுக்கு கற்றுக் You know, கொடுங்கள். Moses went through tough times, மோசே கடினமான சூழ்நிலை வழியாக சென்றார். challenging times. பலவிதமான சவால்கள். He has seen everything. அவர் வாழ்க்கையில எல்லாவற்றையும் You சந்தித்தார். just name it. நீங்க எதை சொல்றீங்களோ அதை He சந்தித்தார். experienced everything. தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் சந்தித்தார். And now, இப்பொழுது as an old man, ஒரு வயது முதிர்ந்தவனாக after experiencing everything, இப்படிப்பட்ட பல காரியங்களை அவன் வாழ்க்கையிலே சந்தித்த he பிறகு turns back திரும்பி பின்னோக்கி and பார்த்து he says, இப்படியாக சொல்கிறான். Lord, teach us, தேவனே எனக்கு போதியும், teach us கற்பித்தருளும், to live wisely ஞானமாக நான் இருக்கும்படியாக, and well. நல்லபடியாக இருக்கும்படியாக. He says every test is a lesson. ஒவ்வொரு வாழ்க்கையில் சோதனையும் ஒரு பாடமாக Every இருக்கிறது. test that I had to face, நான் பார்த்த எல்லா விதமான சோதனைகளும் that taught me precious lessons. அது எனக்கு வெளியேறப்பெற்ற பாடங்களை கற்றுக் கொடுத்தது. He says I am living here நான் இந்த உலகத்தில் as a வாழ்ந்தது testimony. ஒரு சாட்சியாக வாழ்ந்தேன். Amen. You being my teacher. நீர் என்னுடைய ஆசிரியராக You இருந்தீர். know, every test is a lesson. ஒவ்வொரு சோதனையும் ஒரு பாடமாக Every இருந்தது. trial is a mirror. ஒவ்வொரு பாடமும் ஒரு கண்ணாடியை போல இருந்தது. Every challenge is a mirror. ஒவ்வொரு சோதனைகளும் ஒரு கண்ணாடியை போல Every இருந்தது. tough situation is a mirror. ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையும் ஒரு கண்ணாடியை போல Every இருந்தது. failure is a mirror. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு கண்ணாடியை போல That இருந்தது. shows what is in our hearts. அது நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை பிரதிபலித்தது. That questions, அந்த கேள்வி, அது எதை கேள்வி கேட்கிறது? do I have enough faith? எனக்கு போதுமான விசுவாசம் இருக்கிறதா? Do I have no confidence? எனக்குள்ளே அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்குள்ள Do I உறுதி depend on இருக்கிறதா? self? நான் என்னையே சார்ந்து வாழ்கிறேனா? Do I look to the world for help? இந்த உலகத்தை சார்ந்து உதவியை நான் எதிர்பார்க்கிறேனா?
You know, every test is a mirror. இப்படியாக ஒவ்வொரு சோதனையும் ஒரு கண்ணாடியை போல And இருக்கிறது. Moses starts by saying, Lord, you are my home forever. மோசே இப்படியாக சொல்கிறார், நீரே என்றென்றைக்கும் என்னுடைய வாசஸ்தலமாக இருக்கிறீர் I என்று. lived in the basket. நான் இந்த கூடையிலே வாழ்ந்தேன். I lived in the palace. நான் இந்த அரண்மனையிலே I வாழ்ந்தேன். lived in the wilderness. வனாந்தரத்திலும் வாழ்ந்தேன். I lived in the desert. நான் வனாந்தரத்திலே பாலைவனத்திலே வாழ்ந்தேன். Now I could say, நான் இப்பொழுது சொல்ல முடியும், you are my home forever. நீரே என்றென்றைக்கும் என்னுடைய வாசஸ்தலமாக And after இருக்கிறீர். saying all that, இதையெல்லாம் சொன்ன பின்பாடு Moses is saying, மோசே சொல்கிறார், Lord, even as I live in your home, நான் உம்முடைய வீட்டிலே இருக்கும் பொழுது I want to talk about time. நான் நேரத்தை குறித்து பேச விரும்புகிறேன். Amen. Someone say time. நேரம் என்று சொல்வோமாக. Lord, even as I live in your home, நான் உம்முடைய வீட்டிலே தங்கி இருக்கும் பொழுது help me to acknowledge நான் அதை அங்கீகரிக்கும்படியாக எனக்கு that கற்றுத்தாரும். time is a gift from you. இந்த நேரம் உம்மிடத்திலிருந்து கொடுக்கப்படுகிற பரிசு என்று. Every minute is a gift from you. ஒவ்வொரு நிமிடமும் உம்மிடத்திலிருந்து கிடைக்கிற Every பரிசு. morning is a gift from you. ஒவ்வொரு காலை பொழுதும் நீர் எனக்கு கொடுக்கிற பரிசு. When you read verse from 3 onwards, நீ மூன்றாவது வசனத்திலிருந்து நாம் படிக்கும் you பொழுது can go up to verse number 12. 12வது வசனம் வரைக்கும் நாம் படிக்கும் பொழுது Every word, ஒவ்வொரு வார்த்தையும் Moses is talking about time. மோசே நேரத்தை குறித்தே பேசுகிறார். Time is very important. நேரம் மிகவும் முக்கியமானதாக In இருக்கிறது. the house of God, தேவனுடைய வீட்டிலே time is important. நேரம் முக்கியமானது. Never take time for granted. நேரத்தை அப்படியே நீங்கள் கொண்டு விட வேண்டாம். Because I did not earn this time. ஏனென்றால் இந்த நேரத்தை நான் I சம்பாதிக்கவில்லை. did not work for this time. இந்த நேரத்திற்காக நான் God பிரயாசப்படவில்லை. by His pure grace அவருடைய சுத்த கிருபையின் has நிமித்தமாக given me this time. இந்த நேரத்தை எனக்கு Even as கொடுத்திருக்கிறார். I stand here, நான் இங்கே நிற்கும் பொழுது கூட it is not because of my strength. என்னுடைய பலத்தின் நிமித்தமாக அல்ல, God by His grace தேவன் அவருடைய கிருபையின் has நிமித்தமாக given me this time இந்த நேரத்தை எனக்கு to கொடுத்திருக்கிறார். declare His marvelous deeds. அவர் செய்த நன்மையான காரியங்களை நான் Give God glory. அறிக்கையிடும்படியாக. He talks about 1,000 years passed before our eyes. நம்முடைய கண்களுக்கு முன்பாக 1000 வருடங்கள் போவதை குறித்து அவர் Like பேசுகிறார். yesterday, நான் நேற்றைய போல that quickly faded away. அது அப்படியே நம் கண்களுக்கு முன்பாக And போய்விடுகிறது. He says one day we will each be swept away. ஒரு நாள் நாம் அப்படியே நழுவி போய்விடுவோம் We என்று glide சொல்கிறது. along through the tides of time. நாம் இந்த வாழ்க்கையின் சுழலிலே அப்படியே சிக்கி போய்விடுவோம் என்று One சொல்கிறது. day and is dry and withered the next day. நாம் ஒரு நாள் இருந்து மறுநாள் அப்படியே உலர்ந்து போய்விடுவோம் என்று And He சொல்கிறது. goes on to say, அவர் தொடர்ந்து இப்படியாக our சொல்கிறார், days soon become years until our lifetime comes to an end. நம்முடைய வாழ்க்கை அப்படியே நாட்களாக சென்று முடிந்துவிடும் என்று He சொல்கிறார். goes on to say, you've limited our lifespan to a mere 70 years. என்னுடைய வாழ்க்கையை அந்த 70 வருடங்கள் மாத்திரமே நீர் கொடுத்திருக்கிறீர். And He goes on to say, இன்னும் அதிகமாக சொல்லும் but பொழுது, even the best of years are marred by tears and toils. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் சிறந்த நாட்கள் கூட அழுகையிலே போய்விட்டது என்று சொல்கிறார். Finally He says, கடைசியாக சொல்கிறார் in verse number 12, 12வது வசனத்திலே, help us to remember that our days are numbered. எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதியும் என்று In சொல்கிறார். other words, இன்னொரு வார்த்தைகளிலே help சொல்ல us to வேண்டும் என்றால், acknowledge the gift of time இந்த நேரம் என்கிற பரிசை நாங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். and value the same. அதற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். In other words, இன்னொரு வார்த்தைகளிலே He சொல்ல says, வேண்டும் Lord, என்றால், தேவனே, help me to be a time conscious believer. நான் நேரத்தை உணர்ந்து நடக்கக்கூடிய ஒரு விசுவாசியாக இருக்க It வேண்டும். is not what time it is now. இப்பொழுது என்ன நேரம் என்பது இல்ல, What I do with my time. நான் இந்த நேரத்தை வைத்து என்ன செய்கிறேன். That's the question we should ask. அந்த கேள்வியை தான் நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள Turn to வேண்டும். someone and say, be a time conscious believer. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நேரத்தை அறிந்து நடக்கிற விசுவாசிகளாக இருக்க வேண்டும். Hallelujah. Amen. And secondly, be a wise steward of time. இரண்டாவது, ஒரு ஞானமுள்ள உக்கிரானக்காரனாக இருக்க He வேண்டும். says, my life slips. அவர் இப்படியாக நாட்கள் அப்படியே நழுவி செல்கிறது, It slips நழுவி செல்கிறது, so quickly. மிகவும் வேகமாக செல்கிறது. Swept away into the sleep of death. இந்த மரணத்தின் பிடியிலே சிக்கி அப்படியே போய்விடுகிறது என்று It சொல்கிறார். goes so quick. மிகவும் துரிதமாக வேகமாக சென்று In விடுகிறது. front of my own eyes. நம் சொந்த கண்களுக்கு முன்பாக. So we are all accountable. ஆகவே நாம் அதற்கு கணக்கு கொடுக்க வேண்டும். Who is a steward? யார் நல்ல உக்கிரானக்காரன்? Steward is a manager. அவன் ஒரு அதிகாரியாக இருக்கிறான். Turn to someone and say, you are a manager of time. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நேரத்தை காக்கிற ஒரு அதிகாரி நீ என்று. You are accountable. அதற்கு நீ கணக்கு கொடுக்க Since வேண்டும். you did not earn. நீங்கள் அதை சம்பாதிக்கவில்லை. நீங்க சம்பாதிக்கல. சொல்லுங்க, நேரத்தை நான் சம்பாதிக்கலன்னு சொல்லுங்களேன். Say that I have not earned time.
கர்த்தர் கொடுத்தாரு. God gave me. அப்ப கர்த்தருக்கு நான் நேரத்துக்கு என்ன செய்யணும்? So what should I do for that? கணக்கு கொடுக்கணும். I'm accountable for that. இங்க கை வச்சு சொல்லுங்க, கணக்கு கொடுப்பேன் பார் சொல்லுங்க. Let's all say I will give account. என் டைமை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். I will not waste my time. நான் கணக்கு கொடுக்கணும். I'll give account to you. ஆமென். Now இப்பொழுது coming back to Moses, மோசேவுக்கு நேராக நாம் திரும்ப வருவோம். you know, he spent his prime best time in the wilderness taking care of sheep. அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் முக்கியமான நாட்களை வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்க்கிறவனாக கடந்து If சென்றார். you would ask Moses, நீ ஒருவேளை நீங்கள் மோசேவை பார்த்து இப்படி Moses, கேட்டால், what you been doing? மோசே நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? 40 years. 40 வருட காலங்கள் 40 years you wasted your best and prime time. வாழ்க்கையில் முக்கியமான நாட்களை இப்படியாக நீ வேஸ்ட் செய்து விட்டாயே. Moses would say to you and I, மோசே இப்படியாக உங்களையும் என்னையும் பார்த்து சொல்வார், I knew nothing. எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. Every day was the same. ஒவ்வொரு நாளும் அதே போல தான் இருந்தது. It was routine. எனக்கு அதே பழக்கமாகவே இருந்தது. I don't need to look at my watch. என்னுடைய நேரத்தை நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. I don't need to look at the calendar. நான் காலண்டரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. Because every day is the same. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் அதே காரியத்தை தான் செய்து I get up in the morning, காலையில எழுந்து have my breakfast, என்னுடைய காலை உணவை உண்ற and பின் I take my sheep, என்னுடைய ஆடுகளை எடுத்துக்கொண்டு and I tend them, I take care of them, அவர்கள் அந்த ஆடுகளை நான் மேய்ப்பேன். come back in the evening, சாயங்கால வேளையிலே திரும்பி வருவேன். my day is over. அப்படியாக என்னுடைய நாள் முடிந்துவிடும். The next day same. அதே நாள் அடுத்த நாளும் அப்படியே தான் இருக்கும். The next day same. அதற்கு அடுத்த நாளும் அப்படியே தான். Can you imagine 40 years? இப்படியாக 40 வருட காலம் சற்று யோசித்து பார்ப்போமா? Nothing interesting. எதுவும் சுவாரஸ்யமான காரியங்கள் It is நடக்கவில்லை. monotonous. அப்படியே எது நடந்ததோ அதே படியாகவே நடந்து It is கொண்டிருந்தது. just mechanical. அவருடைய வாழ்க்கை அப்படியே ஒரு சுவாரஸ்யம் இல்லாத What வாழ்க்கையாக is the இருந்தது. purpose of my life? அவருடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? I knew nothing. எனக்கு ஒன்றும் தெரியாது. I was in the palace. நான் அரண்மனையிலே வாழ்ந்தேன். Someone tortured my Hebrew, fellow believer. என்னுடைய எபிரேயர் ஒருவரை இப்படியாக துன்புறுத்தினார்கள். I could not tolerate. அதை பார்த்து என்னால் சகித்துக்கொள்ள I had முடியவில்லை. to kill that Egyptian. அந்த எகிப்தினை கொன்று போட்டு விட்டேன். I left all the comforts. எல்லா விதமான சுகமான காரியங்களையும் I விட்டுவிட்டு left that luxurious life. ஆடம்பரமான வாழ்க்கையை விட்டுவிட்டு I had to flee for my life. என்னுடைய வாழ்க்கைக்கு ஜீவனுக்கு தப்பி ஓடும்படியாக இருந்தது. Never did I imagine சற்றும் நான் யோசித்து that பார்க்கவில்லை. I would move from palace நான் அரண்மனையிலே இருந்து to the wilderness. வனாந்தரத்துக்கு செல்வேன் என்று. There in the wilderness. அந்த வனாந்தரத்திலே Never did I imagine. நான் சற்றும் யோசித்து Not பார்க்கவில்லை. just 1 year. ஒரு வருடம் அல்ல, Not just 2 years. 2 வருடம் அல்ல, I just spent 40 years. 40 வருட காலம் வனாந்தரத்திலே வாழ்ந்தேன். Waste of time. என் நேரத்தையே அப்படியே நான் விட்டுவிட்டேன். No purpose. ஒரு நோக்கமில்லாத. Are you here? இங்கதான் இருக்கீங்களா? At that time, அந்த நேரத்திலே Moses could not see the big picture. மோசே தன்னுடைய வாழ்க்கையில் அந்த பெரிய தரிசனத்தை காட்சியை பார்க்க To be a முடியவில்லை. good steward of time, ஒரு நேரத்தை காக்கிற ஒரு நல்ல உக்கிரானக்காரனாக இருக்க you வேண்டுமானால் should see the big picture. நாம் அந்த பெரிய தரிசனத்தை பெரிய காட்சியை நாம் காண Turn வேண்டும். to someone and say, see the big picture. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெரிய தரிசனத்தை காண See the big வேண்டும். picture. அந்த பெரிய தரிசனத்தை நாம் காண வேண்டும். Moses could not see the big picture. மோசேவினால் அந்த பெரிய காட்சியை தரிசனத்தை காண He spent முடியவில்லை. his 40 years. 40 வருட காலம் அவன் கழித்தான். You need to see the context. அந்த இடத்தில் எந்த சூழலிலே இது கொடுக்கப்பட்டது என்று You பார்க்க need to வேண்டும். see the big picture. அந்த பெரிய காட்சியை தரிசனத்தை நாம் காண That's the வேண்டும். key to your life. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமாக இருக்கிறது. Now you may not understand ஒருவேளை இப்பொழுது உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. what is happening in my life. என்னுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்து Just கொண்டிருக்கிறது? going for work, வேலைக்கு சென்று coming செல்கிறேன், back, திரும்ப வருகிறேன், serving my husband, என்னுடைய கணவனுக்கு ஊழியம் செய்கிறேன், serving my kids, என்னுடைய குழந்தைகளுக்கு ஊழியம் செய்கிறேன். 24/7. 24 மணி நேரம் 7 I நாட்கள் am in the kitchen. நான் அடுப்படியிலே தான் இருக்கிறேன். Daily. ஒவ்வொரு நாளும் It is routine. இப்படியாக ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே It இருக்கிறேன். is just mechanical. அது அப்படியாகவே நாட்கள் சென்று I கொண்டிருக்கிறது. cannot see the big picture. அந்த பெரிய தரிசனத்தை காட்சியை என்னால் பார்க்க You don't முடியவில்லை. need to worry. அதை பத்தி உங்களுக்கு கவலை வேண்டாம். Don't be too concerned. இதை பத்தி அதிக அக்கறை உங்களுக்கு வேண்டாம். God in His time, தேவன் அவருடைய நேரத்திலே He will open your eyes. உங்களுடைய கண்களை I said திறந்தருளுவார். God in His time, அவருடைய நேரத்திலே He will open your eyes உங்கள் கண்களை அவர் திறந்தருள்வார். so that you would see the big picture. அப்பொழுது நீங்கள்
நீங்கள் அந்த பெரிய தரிசனத்தை காட்சியை Are காண்பீர்கள். you here? இங்க தான் இருக்கீங்களா? Let no failure எந்த ஒரு தோல்வியும் stop you from seeing the big picture. இந்த பெரிய தரிசனத்தை காணும்படியாக நிறுத்த வேண்டாம். Let no setback எந்த பின்னடைவுகளும் stop you from seeing the big picture. இந்த பெரிய தரிசனத்தை காணும்படியாக நிறுத்த Let வேண்டாம். no loss எந்த ஒரு இழப்பும் stop you from seeing the big picture. இந்த பெரிய தரிசனத்தை காணாதபடி உங்களை நிறுத்த Let வேண்டாம். no delay எந்த ஒரு தாமதமும் stop you from seeing the big picture. இந்த பெரிய தரிசனத்தை காணாதபடி உங்களை நிறுத்த Let வேண்டாம். no unanswered prayers எந்த உங்களுடைய ஜெபத்துக்கு பதிலளிக்க கூட அடிக்காத அந்த stop நிலைமை you from seeing the big picture. இந்த பெரிய தரிசனத்தை காண முடியாதபடிக்கு உங்களை நிறுத்த வேண்டாம். Let no unanswered questions உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கலாம். stop you from seeing the big picture. இந்த கேள்விகள் இந்த பெரிய காட்சியை காண முடியாதபடிக்கு உங்களை நிறுத்த Let வேண்டாம். no disappointments எந்த ஏமாற்றங்களும் stop you from seeing the big picture. இந்த பெரிய தரிசனத்தை காண முடியாதபடிக்கு உங்களை நிறுத்த வேண்டாம். Let no closed doors இந்த மூடப்பட்ட கதவுகள் stop you from seeing the big picture. இந்த பெரிய தரிசனத்தை காண முடியாதபடிக்கு உங்களை நிறுத்த வேண்டாம். God is in control of your life. உங்கள் வாழ்க்கை தேவனுடைய கரங்களில் இருக்கிறது. God was in control of Moses' life. மோசேயுடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் இருந்தது. God will help you to see the big picture. இந்த பெரிய தரிசனத்தை காணும்படியாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். Amen. You believe that? அதை நீங்கள் You விசுவாசிக்கிறீர்களா? believe that? அதை விசுவாசிக்கிறீர்களா? Now you may not know. ஒருவேளை இப்பொழுது உங்களுக்கு புரியாமல் You may போகலாம். be confused. உங்களுக்கு இப்பொழுது குழப்பமாக You இருக்கலாம். may be murmuring. நீங்கள் முறுமுறுத்துக் கொண்டிருக்கலாம். You may be complaining. நீங்கள் இப்படியாக முறுமுறுத்துக் கொண்டே இருக்கலாம். I did not see the big picture. அந்த பெரிய காட்சியை நான் பார்க்க முடியவில்லை. 31 years ago, 31 வருடங்களுக்கு பின்பாக I did not see the big pictures. அந்த பெரிய பெரிய காட்சியை நான் பார்க்கவில்லை. I could not. என்னால் பார்க்க முடியவில்லை. My dream was different. என்னுடைய கனவு வேறு விதமாக My இருந்தது. vision was different. என்னுடைய தரிசனம் வேறாக My இருந்தது. desires were different. என்னுடைய ஆசைகள் வேறாக இருந்தது. I could not see the big picture. என்னால் அந்த பெரிய காட்சியை பார்க்க முடியவில்லை. But God in His time, ஆனால் தேவன் அவருடைய நேரத்திலே He helped me to see the big picture. இந்த பெரிய தரிசனத்தை காணும்படியாக எனக்கு உதவி Child செய்தார். of God, தேவ பிள்ளையே, never lose heart. இருதயம் தோய்ந்து போகாமல் Turn to இருப்பதாக. someone and say, never lose heart. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Today, இன்றைக்கு it may be just dry. ஒருவேளை எதுவும் நடக்காதது போல இருக்கலாம். Monotonous. உங்களுடைய வாழ்க்கை அப்படியே போய் கொண்டிருக்கும். Every day is the same. ஒவ்வொரு நாளும் அதே மாதிரியாகத்தான் இருக்கிறது. No breakthrough. ஒரு விதமான எந்த ஒரு பிரேக் த்ரூவும் இல்லாமல் நடந்து No கொண்டிருக்கிறது. answer. பதில்கள் இல்லாமல் போய் No கொண்டிருக்கிறது. sign. எதுவும் நடக்காதது போல இருக்கிறது. No sign. ஒரு அடையாளமே கிடையாது. Are you here? கையளவு மேகம்தான். I said கையளவு மேகம்தான். Just a small cloud. பெருமழை It பொழிந்தது. brought in big rain. Hallelujah. Amen. நீங்க எதை பார்க்கறீங்களோ இல்லையோ, You don't know what things that you're seeing. don't fix your eyes on the situation that you are in right now. இப்பொழுது நீங்கள் எந்த சூழ்நிலையில இருக்கிறீர்களோ அதன் மேல் உங்கள் கண்களை நீங்கள் பதிக்க வேண்டாம். Maybe your problems are like a mountain ஒருவேளை உங்களுக்கு முன்பாக இந்த பிரச்சனைகள் மலையை போல இருக்கலாம். staring at you, அந்த மலை உங்களை முறைத்து பார்த்து கொண்டிருக்கிறது. threatening you. உங்களை முறைத்து பார்த்து உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்கிறது. You are so scared. நீங்கள் பயந்து போயிருக்கிறீர்கள். What is in store for me? எனக்கு என்ன நடக்க போகிறது? Where will I go? நான் எங்கே செல்வேன்? Who will stand beside me? எனக்காக யார் கூட Who நிற்பார்கள்? would comfort me? எனக்கு யார் ஆறுதல் What சொல்வார்கள்? is in store for me? எனக்கு என்ன காத்து கொண்டிருக்கிறது? Look at my need. என்னுடைய தேவையை பார்க்கிறேன். Look at the mountain. அந்த மலையை போன்ற பிரச்சனையை Look at பார்க்கிறேன். the situation. என்னுடைய சூழ்நிலையை பார்க்கிறேன். You and I keep looking at the situation. நாங்களும் நாம் இப்படியாக நம்முடைய சூழ்நிலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். You cannot see the big picture. அந்த பெரிய தரிசனத்தை காட்சியை நாம் Even பார்க்க God முடியல. cannot help you. அந்த நேரத்தில் தேவனும் உங்களுக்கு உதவி செய்ய Even முடியாது. God will never open your eyes. தேவன் உங்களுடைய கண்களை திறக்க மாட்டார். Take away your eyes உங்களுடைய கண்களை நீங்கள் எடுத்து செல்லும் from பொழுது seeing that mountain, அந்த மலையை போன்ற from காரியத்தில் seeing இருந்து that problem, அந்த பிரச்சனையில் இருந்து from seeing the dark situation, அந்த இருளான சூழ்நிலைகளில் இருந்து from seeing the dark tunnel. அந்த இடத்தில் அந்த இருளான அந்த குகைக்குள்ளாக நீங்கள் Take போகும் your பொழுது eyes off. அந்த இடத்திலிருந்து உங்களுடைய கண்களை நீங்கள் Fix எங்கே your எடுக்க eyes on வேண்டும்? Jesus. அதை எடுத்து இயேசுவின் மேல் நீங்கள் In பதிக்க His வேண்டும். time, அவருடைய நேரத்திலே He will open our eyes. நம்முடைய கண்களை அவர் I said He திறந்தருள்வார். will open our eyes. தேவன் நம்முடைய கண்களை திறந்தருள்வார். Secondly, இரண்டாவதாக lift your hands and say, Lord, help me to see the big picture. நாம் கரங்களை உயர்த்தி தேவனே அந்த பெரிய காட்சியை நான் காண Help me எனக்கு to உதவி see the செய்யும். big picture. அந்த பெரிய தரிசனத்தை காண எனக்கு That's the உதவி key செய்யும். to my life. அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் முக்கியமானதாக இருக்கிறது. Amen.
Amen. Now understand the point of life. இப்பொழுது வாழ்க்கையின் நோக்கத்தை அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள You and வேண்டும். I need to understand how our life and our time fit into the big picture of God. நீங்களும் நானும் இந்த தேவனுடைய அந்த பெரிய தரிசனத்தில் நம்முடைய வாழ்க்கை எங்கே போய் முடிகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். Amen. Then we can understand the point of life. அப்பொழுது அந்த வாழ்க்கையின் அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்வோம். Amen. Then we can understand the point of life. அப்பொழுது வாழ்க்கையின் அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்வோம். Never think எப்பொழுதும் இப்படியாக நாம் யோசிக்க வேண்டாம். that I am the point. that எல்லாமே என்னை சார்ந்ததுதான். I am the point. என்னை மையமாக கொண்டது. It's all about me. அது என்னை குறித்தே உண்டானது. It is all about me. என்னை குறித்துதான் அது. It is about my education. இது என்னுடைய படிப்பு. It is about my degree. இது என்னுடைய பட்டம். It is about my ambition. இது என்னுடைய குறிக்கோள். It is about my vision. இது என்னுடைய தரிசனம். It is about my desire. இது என்னுடைய ஆசைகள். It is about my space. இது என்னுடைய எனக்காக இருக்கக்கூடிய அந்த இடம். It is about my freedom. இது என்னுடைய சுதந்திரம். It is about my life. இது என்னுடைய வாழ்க்கை. Never, never. அப்படியாக நாம் சொல்லவே கூடாது. You are not the point of your life. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு மையமானவர்கள் அல்ல. We think we are the point of life. நாமே நம்முடைய வாழ்க்கைக்கு காரணம் மையமாக நாம் நம்மை நினைக்கிறோம். Someone in 20s. இந்த 20 வயது உள்ளவர்கள். Someone in 30s. 30 வயது உள்ளவர்கள். Someone in 40s. 40 வயது உள்ளவர்கள். Maybe we think like this. அப்படியாக நினைக்க கூடும். It is about my education. இது என்னுடைய படிப்பு. It is about my ambition. இது என்னுடைய குறிக்கோள்கள். It is about my freedom. இது என்னுடைய சுதந்திரம். It is about my life. இது என்னுடைய வாழ்க்கை. Oh God, ஓ தேவனே, you should fit into my plan. இது என்னுடைய திட்டத்துக்கு ஏற்ப நீர் வர வேண்டும். Your purpose should fit into my plans and my wishes and my dreams. எனக்கு என்னுடைய கனவுகள் என்னுடைய திட்டங்களுக்கு ஏற்ப உம்முடைய திட்டங்கள் இருக்க வேண்டும். Are you here? இங்க தான் இருக்கீங்களா? It is not about you. இது உங்களை குறித்தது அல்ல. Turn to someone and say it is not about you. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது உங்களை குறித்தது அல்ல. Nothing wrong in having desires, dreams and ambitions. இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆசைகள் கனவுகள் இருப்பது நல்லதுதான். Nothing wrong. அது எந்த தவறும் கிடையாது. More than all that, இதை எல்லாவற்றை காட்டிலும் understand நாம் எதை புரிந்து கொள்ள the வேண்டும்? point of life. இந்த வாழ்க்கையின் குறிக்கோள் நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள When I வேண்டும். was in my 20s, நான் 20 வயது உள்ளவனாக இருந்த பொழுது I want to become நான் என்னவாக வேண்டும் என்று நினைத்தேன் I என்றால், worked as an artist. நான் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தேன். I've told this many times. இதை அநேக நேரம் நான் பகிர்ந்து I கொண்டிருக்கிறேன். worked as a senior visualizer. நான் ஒரு சீனியர் விசுவலைசராக நான் I பணிபுரிந்தேன். worked as a industrial photographer. ஒரு இண்டஸ்ட்ரியல் போட்டோகிராஃபராக நான் பணிபுரிந்தேன். I worked in leading ad agencies. நான் பலவிதமான விளம்பர பிரசித்தி பெற்ற விளம்பர நிறுவனங்களிலே நான் I பணிபுரிந்தேன். started my own advertising agency. நான் என்னுடைய விளம்பர துறையிலே ஒரு கம்பெனியை நான் திறந்தேன். Just one paper ad. ஒரு விளம்பரம் தான். I would make a lot of money. அதன் மூலமாக நான் பணம் அதிகமாக I சம்பாதித்தேன். thought I would be a big success in this ad field. இந்த விளம்பர துறையிலே நான் மிகவும் பிரசித்தியாக ஆவேன் என்று நான் And விசுவாசித்தேன். after some time, ஆனா சில நாட்களுக்கு பின்பு my interest என்னுடைய ஆசைகள் was to become a cinematographer. ஒரு சினிமாட்டோகிராஃபராக ஆக வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாக Go இருந்தது. to Chennai, சென்னைக்கு போய் become a big cinematographer. அங்கே போய் ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு சினிமாட்டோகிராஃபராக நான் ஆக வேண்டும் என்று I நினைத்தேன். met a big film director. ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு டைரக்டரை அங்கே நான் சந்தித்தேன். I met him personally. அவரை நான் நேர்முகமாக சென்று I சந்தித்தேன். told him about my desire. அவரிடத்தில் என்னுடைய ஆசையை நான் பகிர்ந்து He கொண்டேன். told me to come and settle in Chennai and work with him. அவர் சென்னைக்கு வந்து நான் அங்கே அவரோடு கூட பணிபுரிய என்னை அழைத்தார். So excited. நான் மிகவும் உற்சாகம் After அடைந்தேன். meeting this director, இந்த டைரக்டரை பார்த்த பின்பு went home, வீட்டுக்கு சென்றேன். told my parents என்னுடைய பெற்றோரிடத்தில் நான் that I சொன்னேன், am going to Chennai, நான் சென்னைக்கு போக போகிறேன் work என்று, there வேலை செய்ய போகிறேன் as an என்று, assistant, ஒரு அசிஸ்டன்டாக பணிபுரிய then போகிறேன். become a cinematographer, அதிலிருந்து நான் ஒரு பெரிய சினிமாட்டோகிராஃபராக ஆக become போகிறேன். famous and entertain hundreds and thousands. மிகவும் பிரசித்தி பெற்ற சினிமாட்டோகிராஃபராக மாறி ஆயிரக்கணக்கானவர்களுக்கு இப்படியாக நான் பணிபுரிய போகிறேன் But என்று. God used my parents. ஆனால் தேவன் என் பெற்றோர்களை பயன்படுத்தினார். They said a big no. அவர்கள் இல்லை என்று My சொன்னார்கள். dreams were shattered. என்னுடைய கனவுகள் அப்படியே சிதைந்து போனது. Heart was broken. என்னுடைய இருதயம் நொறுங்கி போனது. I was so upset. நான் மிகவும் அப்படியே தோய்ந்து போனேன். So disappointed. ஏமாற்றம் அடைந்தேன். I never dreamt நான் கனவே காணவில்லை. pastoring இப்படியாக ஒரு போதகராக is வந்து the last job. அது என்னுடைய
என்னுடைய பட்டியலிலே as கடைசியாக தான் service. I இருந்தது. never imagined நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. that I would become a pastor. நான் ஒரு போதகராக இருப்பேன் என்று Never. என்னுடைய வாழ்க்கையில் அப்படி நான் யோசிக்கவே Some இல்லை. people think சில பேர் இப்படியாக நினைக்கிறார்கள், becoming a pastor is very easy ஒரு போதகராக இருப்பது மிகவும் லேசான காரியம் என்று. without calling, எந்த ஒரு அழைப்பும் இல்லாமல் just through YouTube இந்த யூடியூப் சேனல் வழியாக you can function like a pastor. நீங்கள் ஒரு போதகரை போல பணி செய்ய முடியும். 10 by 10 room 10க்கு 10 ஒரு ரூமிலே with good lighting. பின்னாடி ஒரு நல்ல லைட்டிங்கை Someone வைத்து managed to buy a camera, ஒரு கேமராவை வாங்கி கொண்டு to speak உங்களால் ஒருவேளை பேச few முடியுமானால் scripture, சில வேத வசனங்களை வைத்து say கொண்டு some stories. சில கதைகளை சொல்லி You can call yourself a pastor. அப்படியாக உங்களை ஒரு போதகர் என்று சொல்ல முடியும். 100 likes, 1000 likes, 100 ஆயிரக்கணக்கானவர்கள், 1000 subscribers. ஆயிரக்கணக்கான Oh, சப்ஸ்கிரைபர்ஸ். successful pastor. எனக்கு அதனால நான் ஒரு மிகவும் பிரசித்தி பெற்றவன். That is not so. அது அப்படியாக கிடையாது. I never thought நான் அப்படி நினைக்கவில்லை. pastoring, job இந்த போதகர் ஊழியத்தை அப்படி நான் நினைக்கவில்லை. is like that. 31 years, no YouTube, 31 வருடங்கள் இந்த யூடியூப் எதுவும் கிடையாது. no Facebook, எந்த ஃபேஸ்புக்கும் கிடையாது. no video camera. இப்படிப்பட்ட வீடியோ கேமராக்கள் I had கிடையாது. to spend myself. நான் என்னையே செலவழித்தேன். So much disappointments, பலவிதமான ஏமாற்றங்கள், backstabbing, பின்னாலே குத்தினார்கள், backstabbing, அப்படியே பின்னாலே குத்தினார்கள், jealousy, பொறாமைகள், schemes, பலவிதமான சூழ்ச்சிகள், plans, பலவிதமான சூழ்ச்சிகள், what not. இப்படிப்பட்ட பல காரியங்கள் I never thought நான் யோசிக்கவே இல்லை that I would become a pastor. நான் ஒரு போதகராக நிற்பேன் என்று. But God had a plan. ஆனால் தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. God said one day, தேவன் ஒரு நாள் இப்படியாக பேசினார். Johnson, ஜான்சன், you are not the point of life. நீ உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ மையம் அல்ல. It is not about you. உன்னை குறித்ததல்ல. It is about my kingdom. இது என்னுடைய ராஜ்யத்தை குறித்தது. It is about my kingdom. இது என்னுடைய ராஜ்யத்தை It குறித்தது. is about my people. இது என்னுடைய ஜனத்தை குறித்தது. You should serve. நீ ஊழியம் செய்ய You வேண்டும். should give yourself. நீ உன்னையே கொடுக்க வேண்டும். You should spend yourself. உன்னையே நீ செலவழிக்க வேண்டும். Here I am. நான் என்னையே ஒப்புக்கொடுத்தேன். 31 years. 31 வருட காலங்கள். To God be the glory. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. I said to God be the glory. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. Are you here? Every day is the same. ஒவ்வொரு நாளும் அதே போலவே தான் போய் கொண்டிருக்கிறது. Some is saying, சங்கீதக்காரன் சொல்கிறான், what is the point? இதில் என்ன அர்த்தம் உள்ளது? He questioned. கேள்வி கேட்கிறான். We are just swept away. இதெல்லாம் அப்படியே நழுவி போய்விட்டது. Just vanish. போய் அப்படியே கண்களுக்கு முன்பாக மறைந்து Like a விட்டது. flood. அப்படியே ஒரு வெள்ளத்தை போல போய்விட்டது. What is the point? அதில் என்ன அர்த்தம் உள்ளது? He could not see the big picture. அந்த பெரிய காட்சியை காண முடியவில்லை. And now as an old man, ஒரு வயது முதிர்ந்தவனாக God opened his eyes. தேவனுடைய கண்களை Now திறந்தருளினார். he sees இப்பொழுது அவன் பார்க்கிறான், his life in the basket, அந்த கூடையிலே தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து his பார்க்கிறான். life in the palace, அந்த அரண்மனையிலே இருந்த தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து his life பார்க்கிறான். in the wilderness, வனாந்தரத்திலே தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து his பார்க்கிறான். life standing before Pharaoh. அந்த பார்வோனுக்கு முன்பாக நிற்கிற அந்த காலத்தை யோசித்து I am பார்க்கிறான். a stammerer. நான் திக்குவாயன், I am a murderer. நான் கொலைகாரன், I fled for my life. என்னுடைய வாழ்க்கைக்கு ஜீவன் தப்பி நான் I was a ஓடிப்போனேன். coward. நான் இப்படியாக கோழையாக Now இருந்தேன். ஆனால் I am இப்பொழுது standing before Pharaoh. பார்வோனுக்கு முன்பாக நான் நிற்கிறேன். I am not the point of life. என்னுடைய வாழ்க்கைக்கு நான் காரணன் அல்ல. Turn to someone and say, you're not the point of life. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் வாழ்க்கைக்கு நான் காரணன்